ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. நாளை 9/7/2026 வியாழக்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து இணைந்து வருவது பகல் 2:56 மணி வரை நோய் தீர்க்கும் அற்புதமான மாலா சதுர்த்த சக்தி நாளாக அருள்கின்றது என்பதை காலையில் பார்த்தோம். இது திருவெண்காடு ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்ரீ ஸ்வேத ஆரண்யேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ ருத்ரபாதத்திற்கு 9/7/2026 காலை நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரின் திருவருளால் கருணையால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. பக்தர்கள் இதை எல்லோருக்கும் பகிர்ந்து நீங்களும் திருவெண்காடு ஆலயத்திற்கு வருவதற்கு நீங்கள் தயாராகுங்கள். நோய் எப்படிப்பட்ட ஏன் பிறவி நோயையும் தீர்க்கும். உடலில் உள்ள நோய் இல்லை, எத்தனையோ மனக்குழப்பங்கள், மனக்கலக்கங்கள், மன இயக்கங்கள். இது செய்யலாமா, அது செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, எதிலும் ஒரு தடை, எங்கும் ஒரு தடை என்று இயங்கிக் கொண்டே இருப்பவர்களுக்கு இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே செய்கின்ற நல்ல காரியத்தையும் தள்ளி போட்டு விடுகின்றீர்கள். மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. ஷூட் அட் த ஷாட், நினைச்சமா செஞ்சமா. என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான், ஜப்பானில் இருக்கான், ஃபாரினில் இருக்கான், அதுக்காக நான் செய்யலாமா என்று சில பேர் கேட்கின்றீர்கள். கண்டிப்பாக செய்யலாம். இப்பொழுது உங்களால் காதால் வாங்கப்பட்டதென்றால் உங்களுக்கு அந்த இறை செய்தி வந்துவிட்டது. முழுமையான அதிகாரம் உள்ளது. இந்த கோவிலிலே இந்த சுவாமி பவர்ஃபுல்லா, இந்த சுவாமி பவர்ஃபுல்லா என்று கேட்கக்கூடாது. அந்தந்த ஊரிலும் இறை பக்தர்கள் கொண்டாடுவதற்காக பல ஆலயங்களை சித்தர்கள் அங்கே நிறுவி மன்னர்களின் உதவியால் நிறுவி விட்டார்கள். ஆகையினால் எல்லா ஆலயங்களிலும் இறை சக்தி பொழிகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் பெருமாள் கோவில், சிவன் கோவில், பிள்ளையார் கோவில் என்று பேத பிரிவினை வைக்கக்கூடாது. எல்லா கோயில்களிலும் இறைவன் இருக்கின்றான். எல்லா ஜீவராசியின் உடலிலும் ஆன்மாவாக அந்த இறைவன் இருக்கின்றான் என்பதை உணரும் பொழுது இந்த சந்தேகங்களுக்கு இடமில்லை. இப்பொழுது சில பேர் கேட்கின்ற, என்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான், நான் செஞ்சால் பலன் உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஆகையினால் இப்படியே கேள்வியை கேட்டுக்கொண்டு காலத்தை கடத்தி செல்லக்கூடாது. திருமணம் ஆகாமல் நான் செய்து கொள்ள மாட்டேன், எனக்கு பிடிக்காது, நான் முடிவு பண்ணுவேன், அப்படி பல இடங்களில் ஓடுகின்றது. அதையும் தீர்ப்பதற்குத்தான் நீங்கள் இறைவனைத்தான் வேண்ட வேண்டும், ஒரு குருவைத்தான் பிடிக்க வேண்டும். பல இடங்களுக்கு போயிட்டு வந்தேன், நடக்கவில்லை என்று வீணாக அலட்டி கொள்ள வேண்டாம். என்ன செய்தீர்கள்? பல இடங்களுக்கு போனேன், தரிசனம் செய்தேன், அந்த ஆலயத்திலே, குளத்திலே, ஆற்றிலே நீராடினேன், தர்மம் செய்தேன், தானம் செய்தேன், எனக்கு எல்லாம் உன்னுடைய பொறுப்பப்பா என்று விட்டு விட்டேன் என்று யாருமே சொல்லுவது கிடையாது. செய்தேன் 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 என்று தயவு செய்து சொல்லார்கள். செய்ய வேண்டியது எத்தனையோ. உங்களுக்கு வயது என்ன? அத்தனை வயதுக்கு ஏற்ற தான தர்மங்கள், பரிகாரங்கள், நித்திய பூஜைகள் செய்தது உண்டா? செய்யவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். இப்படி எல்லா கோயிலிலும் ஒரு வாழையை தரிசிக்கும் பொழுதே, கல்வாழை திருப்பைஞ்சலிலே ஒரு ஆலயத்தை பற்றி எனக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். இதையெல்லாம் நமது வாத்தியார் 40 வருடத்திற்கு முன்பே கொடுக்கப்பட்ட இடம்தான். கவலை கிடையாது. எந்த ஆலயம் உங்களுக்கு பிடித்து உள்ளதோ அங்கே செல்லலாம், செய்யலாம். ஆனாலும் நமக்கு பலவிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது போல பல ஆலயங்களும் தரிசித்துத்தான் ஆக வேண்டும். அதில் ஒன்றும் குறை ஒன்றும் கிடையாது. நிறைவுதான் வருமே தவிர பல லட்சம் பல கோடிக்கு செலவு செய்து மருத்துவத்தில் குணமாகாத நோய்களும் ஒரு கடுகளவு மருந்தை கொடுத்து சித்தன் குணப்படுத்தி விடுவான். இல்லை என்றால் சித்தனுடைய பார்வையால் அவை தீர்ந்துவிடும். ஆகையினால் எங்கு ஏன் ஞானசம்பந்தருக்கு உடலிலே அவரே சொல்லியிருக்கார், ஒரு மேலே தோல் வியாதி மிக அவஸ்தைப்பட்டு அப்படியும் தனது தல யாத்திரையை நிறுத்தவில்லை. இப்படியெல்லாம் சேவை செய்து பல பதிகங்கள் பாடி வந்த ஞானசம்பந்தருக்கும் தோல் சம்பந்தமான உபாதை இருந்தது. அப்படி இருந்த ஞானசம்பந்தர் அவர் எந்த கோயிலில், எந்த ஆலயத்தில் சிறப்பு என்று யாரையும் கேட்கவில்லையே. அப்படியே ஒரு இடத்தில் நுழையும் பொழுது தனது மேனியானது தங்க உருவமாக, பொன்மேனியாக மாறியது. பொன்னார் மேனியனே புலி தோலை அணிந்தவனே பாடினாரா இல்லையா? திருமழப்பாடி உள்ளே நுழையும் போதே அவருடைய சரீரத்துடைய வியாதி பறந்து விட்டது. அப்படி நீங்கள்
மனமாற நினைத்து எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கின்றான் என்பதை கொள்ள வேண்டும். நித்திய பிரதோஷம் செய்து தான் தீர வேண்டும். நித்திய விஷ்ணுபதி செய்து தான் தீர வேண்டும். அதற்கான கோவிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் ஆலயத்திலே வியாழக்கிழமை நந்திக்கு அபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள். வியாழன் மற்றும் சனிக்கிழமையிலே செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள். அதனுடைய முழு விவரங்கள், அதனுடைய பலன்களை மிக விளக்கமாக 2-3 பகுதியில் தருகிறோம். சென்னை குறுங்காலீஸ்வரர் தர்ம சம்பர்த்தினி குறுங்காலீஸ்வரருடைய ஆலயத்தில் முதல் நமது வாத்தியார் பிரதோஷத்தை ஆரம்பித்து வைத்தது. அங்குள்ள ஆலய மண்டபத்தின் தூணில் இருக்கின்ற சரபேஸ்வரரை பற்றி மிக அற்புதமான மகிமையை எழுதி இன்றும் நடந்து கொண்டு இருப்பது பல லட்சம் பேருக்கு தெரியும். ஆனாலும் அந்த நந்திக்கு செய்ய வேண்டிய பூஜையை ஏனோ பலர் ஸ்ரத்தை எடுக்காமல், அதில் பொறுப்பெடுக்காமல், அதில் ஒரு ஆர்வம் காட்டாமல் இருக்கின்றார்கள். இதை யார் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு முழு பலனும் வந்து சேரும். ஒவ்வொரு வியாழக்கிழமை, சனிக்கிழமை இவையெல்லாம் நாங்கள் விரைவில் தருகின்றோம். செய்துவிடுங்கள். இது பிரதோஷத்துக்கு மட்டும் உகந்த நந்தி இல்லை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பிரதோஷத்திற்கு மட்டும் கொண்டாடுவதில்லை. அதைவிட சக்தி வாய்ந்த இப்போ எதிர்காலத்திற்கு தேவையான சில காரியங்களை இந்த சகல ஜீவராசிகளும் பெற்றாக வேண்டும். ஆகையினால் குறுங்காலீஸ்வரர் கோயிலுடைய நந்திக்கு நாங்கள் அகஸ்திய விஜயம் மூலம் தெரிவித்தது, நமது வாத்தியார் தெரிவித்தது, காஞ்சி பரமாச்சார் பெரியவாள் தெரிவித்ததை பற்றி விளக்கமாக தெரிகிறோம். அது ஒரு வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் வர இருக்கிறது. இப்பொழுதே நீங்கள் அடியார்கள் நினைத்தால் எல்லாம் நீங்கள் நினைச்சு தான் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ தானம், தர்மம், திருமணம், உச்சமம் எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் தயாராகுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளர் அருணாச்சலா.